வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்முடைய மண்ணில் உழவும் மர்மங்க நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம்னா, அருகே வரச் சொல்லி அழைக்கும் மரம், நெருங்கி போனால் காத்திருக்கும் பயங்கர விபரீதம். இயற்கையோட படைப்புல மரம் ஒரு மனிதனுக்கு பல நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு வருது. அதனால தான் மரங்களை நாம தெய்வமா வழிபட்டுட்டு வரோம். இப்படி இருக்கும்போது ஒரு கிராமத்தை சேர்ந்த மக்கள் ஒரு மரத்தை பார்த்தா பயப்படுறாங்க. அதனுடைய பேரை கேட்டா மிரள்றாங்க. எதுக்காக இப்படி பண்றாங்க? அப்படி அந்த மரத்துல என்ன அமானுஷ்யம் ஒளிஞ்சிருக்கு? அதை பற்றின மர்மத்தை பார்க்கலாம். மண்ணில் உலவும் மர்மங்கள் நிகழ்ச்சி மூலமா நாம எத்தனையோ மர்ம மனிதர்களை பத்தியும் அவங்களோட அமானுஷ்ய அனுபவங்களை பத்தியும் பார்த்திருப்போம். ஆனா ஒரு மரம் தனக்கு அருகில் வந்தால் அவர்களுடைய மனதை மாற்றி தற்கொலை எண்ணத்தை தூண்டி அவர்களை தனக்கு இரையாக்கிக் கொள்ள துடிக்குமாம். அதுபோல பல உயிர்களை பலிவாங்கி இருக்கிறதாம் இந்த மரம். அதனால இந்த மரத்தை தூக்குமாட்டி மரம் அப்படின்னு கிராம மக்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட மரத்தை தேடி நமது குழு நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தை நோக்கி சென்றது. ஒரு சில இடங்கள்ல விசாரிச்சப்ப அந்த மரம் மணியன் தேவுங்கிற ஊர்ல இருக்கிறதா சொன்னாங்க. நாங்களும் வழக்கம் போல எங்களது தேடலை தொடங்கினோம். வேதாரண்யம் அடுத்துதான் அந்த மணியன் தேவு இருக்கிறதா சொன்னாங்க. ஒரு சில மணி நேர பயணத்திற்கு பிறகு மணியன் தீவுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சோம். ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு சில பேர்கிட்ட அந்த தூக்குமாட்டி மரத்தை பற்றி விசாரிச்சோம். ஒரு சில பேர் ஆமா அது உண்மைதானோ, சில பேர் அதை பத்தி அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்படி நாங்க படம் பிடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வயதானவர் எங்க கிட்ட வந்து எங்களை பத்தி விசாரிக்க தொடங்கினார். நாங்க தேடி வந்த தூக்குமாட்டி மரத்தை பற்றி அவர்கிட்ட விசாரிச்சோம். அந்த பெரியவர் அப்படி ஒரு மரம் இருக்கிறதாகவும், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி ஒன்றும் அமானுஷ்ய விஷயங்கள் இருப்பதா எனக்கு தெரியலன்னு சொன்ன அவரே அவருடைய உறவினர் ஒருத்தர் அந்த மரத்துல தூக்குமாட்டி இறந்திருக்கிறதா சொன்னாரு. பேய் நடமாடுது அது இதுன்னு தானே சொன்னாங்க உங்கள்கிட்ட. நீங்கள் நைட்டு போயிருக்கீங்களா அந்த சைடு? அதெல்லாம் நாங்கள் அந்த பக்கம் எல்லா இடத்துலையுமே போவோம். அதெல்லாம் ஒன்றும் இது ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத ப்ரூவ் பண்ண முடியும். அங்கே வந்து யாருக்கும் தற்கொலை பண்ணியிருக்காங்களா அந்த மரத்தில்? தற்கொலை பண்ணிருக்கேன். அதில் சூசைட் பண்ணியிருக்காங்க, தூக்கு மாட்டி கொடுத்துருக்காங்க. இந்த சொந்தக்காரர் பக்கத்து வீட்டுக்காரர். அப்படியா? அந்த லைனில் இருக்குது. அங்கே போய் தான் தூக்கு போட்டு இறந்துறப்ப அந்த மரத்தில் தான் தூக்கு அந்த மரத்தெல்லாம் தூக்கு போட்டுருக்கேன். நாங்கள் தான் போய் இறங்கிட்டு எல்லாரும் சொல்றத பார்த்தா ஏதோ நாங்கள் இருக்கிறதா அந்த முதியவரம் ஒத்துக்கிட்டாரு. ஏதோ ஒரு சுழற்சி அங்கே இருக்குது. அது மக்கள் மத்தியில் ஒரு பீதியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அது இப்போ பொதுவாக ஜனங்களே அங்கே வந்து அங்கே யாருமே போய் பார்க்குறதோ இது இல்லை. அதிகமான தொடர்பு கட் பண்ணி வச்சுருக்காங்க. எங்களுக்கு இந்த விஷயம் ஏமாற்றமாக இருந்தாலும் அவர் கடைசியாக சொன்ன அந்த வார்த்தை எங்கள் தேடுதலை ஊக்கப்படுத்தியது. ஊருக்குள்ள போய் அதை பற்றி மேலும் விசாரிக்க ஒரு முதியவர் சிலம்பம் சுற்றிக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட அந்த மரத்தை பற்றி கேள்விகளை முன் வச்சோம். அவர் சொன்ன விஷயங்கள் அனைத்தும் எங்களை கொஞ்சம் பயமுறுத்தியது. யாராவது தற்கொலை எண்ணத்தோடு அந்த மரத்தை நாடி போனா அது காவு வாங்காம விடாதான். அது மட்டும் இல்லாம ஒரு சில வினோத சத்தங்கள் அங்க கேட்கறதாகவும் மல்லிகைப்பூ வாசம் அங்க வர்றதாகவும் சொன்னாரு. இவரை பார்த்த பிறகுதான் அந்த மரத்தை பற்றிய சில விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வந்தது. ஊருக்கு வெளியே போன போது ஒரு சில பெண்கள் கிட்ட அந்த மரத்தை பற்றி விசாரித்தோம்.
ஆனா அந்த மரத்தை பற்றி பேச மறுத்துட்டாங்க. எங்களுக்கு ஏன் வம்பு என்று பல பெண்கள் அந்த மரத்தை பற்றி பேசவே அச்சப்பட்டார்கள் என்றே சொல்லலாம். அந்த மரத்தை எப்படியாவது பார்த்துடணும்னு ஊர் பெரியவர்கிட்ட அந்த மரத்தை பத்தி விசாரிச்சு எங்க பயணத்தை தொடர்ந்தோம். இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அந்த மரம்னு சொன்னார் பெரியவர். அந்த மரம் இருக்கிற பகுதிக்கு ஐயாவிடம் வழி கேட்டு பயணிக்க தொடங்கினோம். 2 பக்கமும் சீம கருவேல முட்கள் நடுவில் பயணிச்சோம். அந்த தூக்குமாட்டி மரத்தை பற்றி விவாதிச்சுக்கிட்டே போகும்போது ராஜேந்திரன் அப்படிங்கிற நபரை சந்திச்சு ஒரு சில கேள்விகளை முன் வச்சோம். நைட்டில் எல்லாம் மீன் பிடிக்க போவோம். நைட்ல எல்லாம் அப்போ பயங்கரமான அலறு சத்தங்களும் மிச்சம் ஒரு நிமிஷம் கேட்டுச்சுன்னா அப்புறம் கோடைக்காட்டில் 1 நிமிஷத்தில் கேட்கும் அந்த சவுண்டு. அப்புறம் கேட்டிங்கன்னா அவிசாமல் கேட்கும் சவுண்டு. அப்புறம் கேட்டிங்கன்னா ஆர்காட்டத்தில் கேட்கும் சவுண்டு. அந்த சவுண்டு ஒரு சவுண்டு 10 நிமிஷத்தில் 10 திசையில் கேட்கும் சவுண்டு. ஊரில் உள்ள நாய் பூரா கிளம்பிடும். அந்த கிராமத்து நாய் பூரா சவுண்டு கூட்டு தான் நாய் பூரா சத்தம் போட ஆரம்பிச்சிடும். அது மர்மமாகவே இருக்குது. இந்த உப்புத்துங்கிறது ஒரு மர்மமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மணியின் தீவு கிராமத்தில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு தன்னோட அப்பா குரல் அந்த மரத்தில் இருக்கும் திசையில கேட்கவே அந்த பெண் அந்த மரத்தை நாடி சென்றதாகவும் சொன்னார் ராஜேந்திரன். விடியற் காலையில் அந்த பெண்ணை தேடி அவருடைய அப்பாவும் அம்மாவும் தூக்குமாட்டி மரத்தின் அருகில் அந்த பெண்ணை கண்டுபிடிச்சிருக்காங்க. பொண்ணை காட்டில் விட்டுட்டு போயிட்டு இப்படியே கடற்கரைக்கு வந்திருக்கு. அவங்க அப்பா கூப்பிட்ற மாதிரி அழைச்சி தக்க காட்டில் விட்டு போயிட்டு இருக்கு. பிள்ளைய காலையும் தேட விடிய காலம் போனால் அங்கேருந்து வருது, அழுதுகிட்டு வருது. பாப்பாலாம் அழைச்சிட்டு போயிடுறது உண்டா, உண்மை தான் அது. இது ஒரு பக்கம் இருக்க, தூக்குமாட்டி மரத்திலிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பெண் இருக்கிறதாகவும் இந்த தூக்குமாட்டி மரத்திலிருந்து வரும் சத்தம் கேட்டு அவர் பயந்து ஊரை விட்டு தன்னுடைய உறவினர் வீட்டுக்கு அடிக்கடி போயிடுவார்னு சொன்னாங்க. அந்த மரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில தகவலை தெரிந்து கொள்ள அந்த பெண்ணை தேடி போனோம். ஒரு வண்ணத்திரை காட்டுக்குள்ள தனியாக வாழ்ந்து வருகிறார் வள்ளியம்மைங்கிற பெண். அவரை சந்திச்சு பலவிதமான கேள்விகளை முன் வச்சோம். அந்த பெண் கூறிய எல்லாமே எங்களை கொஞ்சம் பயமுறுத்தியது. சத்தம்னா பயங்கரமான சத்தம் கொடுக்கணும். அப்படி அந்த இடத்துல சத்தம் கொடுத்தாலும் நாங்களே வெறி கிளங்கி போயிடுவோம்னு வச்சுக்கிடுங்க. நாங்கள் தனியாக இருக்கிற நாங்கள் தானே வெறி கிளங்கி போய் நாங்களாம் ரோட்டுக்கோட ஓடி போயிடுவோம் பயந்துக்கிட்டு. ஆனால் சத்தம் போட்டு சாலையோடு சத்தம் போட்டுக்கிட்டு வரும். இப்படி திருப்பி சுழுகாடு வரைக்கும் சத்தம் போட்டு திருப்பி ரிட்டர்னில் சத்தம் போட்டு சாலை வரைக்கும் போய்கிட்டு இருக்கோம். அந்த அவங்க அந்த ஒரு ஆடு மிக்கிறார், அவர் வீடு அங்கிட்டு பக்கத்தில் இருக்குது. அவரெல்லாம் அரண்டு போய் தான் இருக்கிறாரு. இது மாதிரி சத்தங்கள் தனக்கு பழகிவிட்டதாகவும் சொன்னார். இன்னும் இந்த மரம் எத்தனை பேரை காவு வாங்க காத்திருக்குன்னு தெரியலன்னு சொன்னாரு வள்ளியம்மை. அது மட்டும் இல்லாம வள்ளியம்மை வீட்டின் அருகே ஒரு சுடுகாடு இருப்பதாகவும் அங்கிருந்து எந்த விதமான சத்தமும் வந்ததில்லைன்னு, தூக்குமாட்டி மரம் இருக்கும் இடத்திலிருந்து தான் அழுகுரல் போன்ற பலவிதமான வினோத சத்தங்கள் வருறதா சொன்னாரு. அது ஒரு திணிசா சத்தம் போடுது. யாரும் தொண்டை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி விட்டுக்கிற மாதிரி ஒரு சத்தம் கொடுக்கும். அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுக்கும். பல திணிசா சவுண்டு கொடுத்துட்டு வருது அது. ஆனால் அது நம்ம எப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது நம்மள. ஒரு தடவை தன் வீட்டுக்கு பின்புறத்திலிருந்து யாரோ ஒருத்தர் தன்னை கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்டதா சொன்னாரு. வெள்ளி செவ்வாய்க்கு கரெக்டாக அப்படிக்கே கேட்கலாம். கரெக்டாக வீட்டில் அந்த வயக்காடு வரைக்கும் கூட சத்தம் போட்டுக்கிட்டு வந்துருக்குதுவா. எங்கேருந்து எம்ப கொல்லை போனவங்க வரைக்கும் கூட சத்தம் போட்டு வந்துருக்கு. நாங்கள் பயங்கரமாக சத்தம் கேட்டு அதில் வாங்கி நாங்கள் அதிர்ச்சியாக தான் செய்யணும் இருக்கிறோங்க. மிரள வைக்கும் தூக்குமாட்டி மரத்தினை பற்றி பலவிதமான தகவல்களை கேட்ட எங்களுக்கு ஊரையே மிரட்டி வைத்திருக்கும் மரத்தினை பார்க்க ஆவல் வந்தது. ஒரு விஷயம் 1 முறை 2 முறை நடந்தா பரவாயில்ல, ஆனா அதுவே தொடர்ந்து நடந்தா அது நமக்கு பயத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி இந்த தூக்குமாட்டி மரத்துல இருந்து ஒரு விஷயம் தொடர்ந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதை பார்த்து ஊர் மக்கள் நடுங்குறாங்க. அதனுடைய மர்மம் என்னன்னு பார்க்கலாம். 15 நிமிட நடைப்பயணத்திற்கு பிறகு ஒரு அடர்ந்த காடு தென்பட்டது. காடு முழுவதும் பனைமரம் மட்டுமே இருந்தது. ஒரு காலத்தில் இது ஒரு தனித்தீவு என்றும் சொன்னார்கள்.
இங்க மிகப்பெரிய உப்பளம் இருந்ததாம். காட்டுக்குள் சென்ற எங்களுக்கு ஆந்தை, மயில் போன்ற ஒரு சில பறவைகளின் சத்தங்கள் கேட்டது. இந்த மாதிரி அமானுஷ்ய சக்திகளை தேடி பயணிக்கிற இடங்கள் எல்லாம் இப்படிதான் இருக்கும். பனைமரங்களின் எண்ணிக்கை தான் அதிகமாக இருந்தது. அங்கு அடிக்கிற காற்றின் சத்தம் சற்று பயமுறுத்தியது. இப்படி ஒரு சில விஷயங்களை கவனிச்சுக்கிட்டே நாங்க போகும்போது நாங்க தேடி வந்த அந்த தூக்கு மாட்டி மரம் எதிரில் இருந்தது. பார்க்கறதுக்கு மிகப்பெரிய மரமாய் இருந்தது. ஒரு சில கயிறுகள் அந்த மரத்துல தொங்க விடப்பட்டிருந்தது. ஆலமரத்தின் கிளை வேர்கள் பல இடத்தில் பரவி கிடந்தது. ஒரு இடத்தில் மட்டும் பனைமரத்தை ஆலமரத்தின் கிளைகள் சூழ்ந்திருந்தது. அது பார்க்க ஆச்சரியமாயிருந்தது. அது மட்டும் இல்லாம கஜா புயலின் போது இந்த மரத்தை சுற்றி இருக்கிற பல மரங்கள் வேரோட சாஞ்சிருக்கு. ஆனா இந்த தூக்குமாட்டின்னு சொல்லப்படுற ஆலமரம் மட்டும் சற்றும் அசையாமல் இன்னைக்கு வரைக்கும் நிலைத்திருக்கிறதா ஊர் மக்கள் சொல்றாங்க. இந்த தூக்குமாட்டி மரத்துல இதுவரைக்கும் 20க்கும் மேற்பட்டவங்க இருந்திருக்கிறதா சொல்றாங்க ஊர்க்காரர்கள். அது மட்டும் இல்லாம இந்த மரம் இருக்கும் பகுதிக்குள் தனியா வந்தா காட்டில் ஒரு பகுதியிலிருந்து யாரோ தன்னை அழைப்பது போல உணர்வு இருக்குமா? அந்த இடத்திற்கு ஓடிச் சென்று பார்த்தால் யாருமே இருக்க மாட்டார்களாம். இங்க சில தகவல்களை கேட்கும் பொழுதே கண்டிப்பா இங்க ஏதோ ஒரு விதமான அமானுஷ்யமான விஷயங்கள் இருப்பதா எங்க குழுவுக்கு தோன்றியது. சாயங்காலம் ஆனதும் இந்த மரத்து பக்கத்துல மல்லிகை பூ வாசனை வரும்னும் அந்த வகையை சேர்ந்த பூச்செடிகள் இங்க இல்லாத போது அந்த வாசனை ஆள் அரவமற்ற பகுதியிலிருந்து வர்றதால நிச்சயமா பேய் பிசாசு செய்யற வேலையாத்தான் இருக்கும்னு ஊர்க்காரர்கள் சொல்றாங்க. இப்படிப்பட்ட மிரட்டலான மரத்தை படம் பிடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அங்க ஒருத்தர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட போய் இந்த மரத்தை பத்தி கேட்டோம். அவர் சொன்ன சில விஷயங்கள் எங்களை மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவரோட குடும்பத்தாரும் இந்த மரத்துல தான் தூக்கு மாட்டி இருந்திருக்கிறதா சொன்னாரு. எங்கள் அப்பாருங்க இதெல்லாம் இருந்தார் தூக்கு மாட்டிக்கிட்டு நைட்டு 12 மணிக்கு. எங்கள் அப்பா பேர் மாரிமுத்து. எங்கள் அப்பாவோட இந்த மரத்தில் தான் இருந்தார். என் தங்கச்சி ஒன்று இறந்துருக்கு தூக்கு மாட்டி. நிறைய பேர் இறந்துருக்காங்க சார். இந்த பகுதியில் ஆடு மேய்க்கும் பொழுது களைப்பா இருக்குதுன்னு ஒரு நாள் இந்த மரத்தடியில் தொங்கியிருக்காரு. அப்போ ஒரு சில வினோதமான குரல்களும் மரத்து மேல யாரோ இருக்கிற மாதிரி உணர்வு ஏற்பட்டதா சொன்னாரு. ஒரு சில நேரம் தன்னை யாரோ உரசிட்டு போன மாதிரி இருந்ததா சொன்னாரு. சாயங்காலம் 5 மணிக்கு மேல இந்த பகுதியில இவர் ஆடு மேய்க்க மாட்டாரா. மாலையில தான் இந்த மரத்திலிருந்து பலவிதமான சத்தங்கள் வர்றதால சாயங்காலம் இந்த பகுதிக்குள்ள ஊர்க்காரர்கள் யாரும் வரமாட்டாங்களாம். இவங்க எல்லாரும் சொல்றதை கேட்ட உடனே ராத்திரி வந்து இந்த தூக்கு மாட்டி மரத்துல அப்படி என்னதான் நடக்குதுன்னு பாத்திரலான முடிவெடுத்தோம். அதுவும் நள்ளிரவுல போக தயாரானோம். அந்த தூக்குமாட்டி மரத்தை பத்தி பல நடுங்க வைக்கிற விஷயங்கள் அந்த ஊர் மக்கள் நம்ம கிட்ட சொன்ன போதும் நம்முடைய மண்ணில் உழவும் மர்மங்கள் டீம் அதை எதையும் கேர் பண்ணாம ஒரு ரிஸ்க் எடுத்திருக்காங்க. அந்த ரிஸ்கால் என்ன விளைவு ஏற்பட்டுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். மணியின் தீவில் இருக்கிற சில பேர் எங்களோட பயணிக்க ஒத்துக்கிட்டாங்க. நாங்க வச்சிருக்கிற லைட் வேண்டாம் என்றும் தீப்பந்தத்தை பார்த்தா ஒரு சில மிருகங்கள் வராதுன்னு சொன்னாங்க. அதனால தீப்பந்தம் எடுத்துட்டு போலான்னு முடிவெடுத்தோம். இரவு 11 மணி அளவில் எங்களது பயணத்தை தொடங்கினோம். எங்களுக்கு முன்பு மணியின் தீவை சேர்ந்தவங்க போக அவங்கள தொடர்ந்து நாங்களும் போனோம். கொஞ்ச நேரத்துல தூக்கு மாட்டி மரம் இருக்கும் காட்டின் எல்லையை அடைஞ்சோம். மணி கிட்டத்தட்ட 11 நெருங்கி இருந்தது. அந்த இடத்தை சுத்தி பார்க்கும்போது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி தான் இருந்தது. ஊர்க்காரர்கள் கொண்டு வந்த தீப்பந்தத்தை எரிய வைக்க முயற்சி செஞ்ச போது அது சரியா எரியல. சீமை எண்ணெயை ஊற்றி எரிய வைக்க முயற்சி செஞ்சாங்க. எவ்வளவு முயற்சி செஞ்சும் தீ பற்றல. இங்க இருக்கிற கெட்ட சக்திகள் தான் இதுக்கு காரணம்னு ஊர்க்காரர்கள் சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு அப்படி தோணல. ஒரு சில நிமிட போராட்டத்திற்கு பிறகு தீப்பந்தம் எரிய தொடங்கியது. எங்க எல்லாருக்கும் அப்பதான் நிம்மதியே வந்தது.
அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள தீப்பந்தத்தோட நடக்கத் தொடங்கினோம். இரவு நேரத்தில் வரும் காற்று கூட கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தியது. எங்க குழுவுக்கு வழிகாட்டிய ஊர்க்காரர்கள் தூக்கு மாட்டி மரத்தை நோக்கி போனாங்க. அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு சில வினோதமான சத்தங்கள் மட்டும் எங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருந்தது. எங்களது பயணத்தை அது தொல்லை கொடுத்ததுன்னே சொல்லலாம். பொதுவாக இரவில் வரும் சத்தம்தான் எங்க மனதை தேத்துக்கிட்டு தூக்கு மாட்டி மரத்தை நோக்கி போனோம். சில நிமிஷங்கள்லேயே தூக்கு மாட்டி மரத்தை அடைந்தோம். பகல்ல பார்த்ததை விட ராத்திரி பார்க்க பயங்கரமா இருந்தது. பொதுவா எங்க குழு இரவுல நடக்கிற பூஜைகள், சுடுகாட்டு பூஜைகள் இதெல்லாம் இரவுல போய் படம் எடுக்கிறது வழக்கம். ஆனா அந்த அனுபவம் இருக்க எங்களுக்கே இந்த மரம் கொஞ்சம் திகிலாதான் இருக்கு. மரத்துக்கிட்ட ஏதாவது அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குதான்னு பார்க்க ஊர்க்காரர்கள் தீப்பந்தத்தை எடுத்துட்டு மரத்துக்கிட்ட போனாங்க. அதுல திடீர்னு ஒருத்தர் மரத்துக்கிட்ட போய் ஆக்ரோஷமா கத்த தொடங்கினார். அதை கேட்டதும் என்ன ஏதுன்னு நாங்க பதறி போயிட்டோம். சில நிமிஷங்கள்ல அவர் அமைதியானார். அந்த மரத்தை சுத்தமுத்தும் பார்த்து நேரத்தை ஓட்டத் தொடங்கினாரு மணி. அப்ப மணி 1 மணியை நெருங்கிக்கிட்டு இருந்தது. தீப்பந்தம் அணைஞ்சிட்டதுனால அங்க இருக்கிற மட்டைகளை வச்சு தீ மூட்டி அங்க ஏதாவது அமானுஷ்யமான சத்தமோ மல்லிகை பூ வாசமோ வருதான்னு கவனமா பார்த்துக்கிட்டே இருந்தோம். நேரம் ஓடிக்கிட்டு இருந்தது. ஒரு சில நேரம் சில சத்தங்கள் கேட்க தொடங்கின. தூக்கு மாட்டி மரத்தின் அடியில நின்னுக்கிட்டு பதட்டத்தோடவே சில விஷயங்களை விவாதிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த நடு இரவில் அந்த மரத்தை பார்க்கறதுக்கே பயங்கரமா இருந்தது. நேரம் 3 மணியை நெருங்குச்சு. இதுக்கு மேல இங்க எந்த விதமான சத்தமோ அமானுஷ்யமான விஷயங்களோ நடக்க வாய்ப்பு கம்மிதான். நாங்க அங்கிருந்து கிளம்பினோம். அந்த சமயத்துல ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட சிகரெட் வேணும்னு கேட்க அவருக்காக தன்னோட சட்டை பாக்கெட்ல இருந்து சிகரெட் எடுக்க முயன்றவர் அதுல எதுவும் இல்லாம இருக்கிறத பார்த்து ஷாக் ஆனாரு. ஏன்னா இங்க வரும்போதுதான் சிகரெட்ஸ் ஃபுல்லா இருக்கிற ஒரு புது பேக் அவர் வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த சிகரெட்டுகளை எல்லாம் பேய் அடிச்சுட்டு போனதா சொல்லி நமக்கு ஷாக் கொடுத்தாரு. ஆனா அதெல்லாம் எங்கேயாவது கீழே விழுந்திருக்கலான்னு எங்களுக்கு தோணுச்சு. இந்த ஊர்ல நடந்ததா சொல்லப்படுற தூக்கு மாட்டி மரத்தில் நடந்த தற்கொலைன்னு சொல்லப்படுற செய்திகள் உண்மையாங்கிற கேள்வி நமக்குள்ள எழுந்துகிட்டே இருந்தாலும் காலையில இருந்து இங்க நாம சந்திச்ச விஷயங்களை எல்லாம் ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்குள்ள துளிர் விட ஆரம்பிச்சது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த அழுகை சத்தமும் தூக்கு மாட்டி மரத்தின் மர்மமும் மணியன் தீவு மக்களுக்கே புரியாத புதிராகவே இருக்கிறது.